ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அஸ்திரம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷாம் இதில் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப போராடி இருக்காரு. இது மாதிரி ஒரு சோலோவாக ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு படமாக அவர் தேடிட்டு இருந்தார். அதன்படி இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சென்னையில் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒருத்தர் தன்னைத்தானே கத்தியால குத்தி வயிற்றுல குத்தி தற்கொலை பண்ணிக்குவாரு. இதே மாதிரி இந்த தற்கொலை சம்பவங்கள் நிறைய இடத்துல நடக்கும். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஷாம் அவங்க போலீஸ் ஆபீசரா வருவாங்க. இப்படி கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, யார் இந்த கொலைகள்லாம் பண்றா, இதற்கான காரணம் என்ன, இறுதியில ஷாம் அவங்க இந்த கொலைகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. திடீர்னு காரணமே இல்லாம அவனே கத்தியில வயிற்றுல குத்தி செத்துறான். இப்படி படம் ஃபுல்லாகவும் கொலையா அப்படி நடந்துட்டு இருக்கும். நம்மளே யோசிக்கிறாங்க, என்னடா அது இப்படி போய் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஷாமோட நடிப்பு செமையா இருக்கு. ஏன்னா அவர் கச்சிதமாக பொருந்துறாரு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஸ் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு மனநல நிபுணர் நிழல் ரவி சார் வராங்க, அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஷாமுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவாங்க, அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு. இப்படி ஷாமுடைய கேரக்டர் நல்லா ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தனி ஒன்று ஆர்மியாக படத்தை அப்படியே தோளில் தாங்கி நிறுத்தியிருக்காரு. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் ஆச்சுன்னு வரும். ரொம்ப நீளமாக கொடுத்துட்டாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய நீளமான ஃப்ளாஷ்பேக் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஷாமு கடைசி வரைக்கும் யாரும் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப அலைய விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை பார்த்தோன்னா என்னடா இதுக்காட அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உப்புச்சப்போல சப்புன்னு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இருக்குது சூப்பராக இருக்கும், சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்கள் சொன்னேன். அதாவது இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.